ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜேகே மெமரிஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஹோம் மேக் ஓவர் அதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நம்ம எப்படி எந்த அளவுக்கு டெக்கரேஷன் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் வந்து இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் நல்லா தான் வச்சுருந்தேன். சரியான திங்ஸ் எல்லாம் இல்லாததுனால இந்த இடம் இப்படி இருக்குது. கவி வந்து எனக்கு என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி எனக்கு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே எல்லாமே வீட்டை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஏன் இப்படி இருக்குது, இந்த துணி மூட்டை உங்களுக்கு தெரியும், டெய்லி நம்மளை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த துணி மூட்டை குறைஞ்ச மாதிரியே தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவி வந்து முன்னாடியே எனக்கு துணியெல்லாம் துவைச்சி கொடுத்தாங்க. ஸோ அந்த துணி தான் இது. மழை வந்துருச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டிருக்கிறேன். ஸோ தெரியுதா, ரெட் அலர்ட் வந்து நமக்கு இன்னமும் முடிஞ்ச பாடு இல்லை. மழை மேலே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த டைமில் தான் நம்மளோட ஹோம் மேக் ஓவர் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோ பார்த்தீங்களா, ஸோ இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் தான் கவி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளோட மேக்கப் திங்ஸு ப்ளஸ் சில அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக அது எல்லாத்தையும் அடுக்கிட்டு நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன். கைஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டோரேஜ்னே சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய பாக்ஸ்லேயே போட்டுக்கிட்டேன் நான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் ஸ்ப்ரே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கவிக்கு நான் வாங்கி கொடுத்த சென்ட் ஒரு ஃப்ளேவர்ஸுமே இருக்கும். ஸோ அது சென்ட் எல்லாமே வச்சுருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற எண்ணெய். ஸோ நான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இது. ஸோ என்னோடய பேங்கிள்ஸ் ப்ளஸ் வந்து என்னோடய இயரிங்ஸ் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ எப்போயாவது தான் எடுப்பேன். ஸோ அதனால் அதை வந்து இதை பெரிய பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாக்ஸு. ஸோ அதனால தான் அதை குட்டி பாக்ஸில் போட்டு பெரிய பாக்ஸ் என்னால் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நானும் கவியும் யூஸ் பண்ணுற சீப்பு. இதுதான் நான் யூஸ் பண்ணுற க்ரீம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ என்ன க்ரீம்க்கா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணுற க்ரீம் வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் எப்பவும் யூஸ் பண்ணுற அந்த பொட்டு, நான் யூஸ் பண்ணுற சீரம், நானும் கவி 2 பேருமே அதை யூஸ் பண்ணிப்போம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற அந்த ஜெல், ஆலிவேரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா ஹிமாலயாவில். ஸோ அது நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக். இதுதான் நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேட்லேயுமே வச்சுருப்பேன். இது வந்து ஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து இந்த பவுடர். ஸோ ஒயிட் ஒன் இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது நான் என்னோடய லிப்ஸுக்கு யூஸ் பண்ணுற கோல்ட் க்ரீம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து என்னோடய ரெகுலராக எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ இதை வந்து நான் வந்து குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரே ஃப்ரீ எல்லாமே இருக்குது. ஸோ இது நான் கவி யூஸ் பண்ணுறது, இது நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து இந்த பாக்ஸில் நான் ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 3 பாக்ஸில் 3 இது அழகாக ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ நான் கவிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா ரொம்ப கசன்னு இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாமே இந்த பாக்ஸில் ரொம்ப நீட்டாகிடுச்சு. இது எல்லாமே நம்மளோட வேஸ்டேஜ், சும்மா கடந்த எல்லாமே அதோட வேஸ்டேஜ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் இருக்குது ஒரு பாக்ஸுமே. ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த இடம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கவி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 2 கூட வெசல்ஸ் வந்துச்சுங்க இன்றைக்கி மட்டுமே. ஸோ நம்ம என்ன தான் சிக்கனமாக பயன்படுத்தினாலுமே சரி வந்துடுது. மேக்ஸிமம் ஒரு கூடையாவது எனக்கு ஃபுல்லாக வந்துடும் வெசல்ஸு. சரி ஓகே, நான் பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னொரு குட்டி சர்ப்ரைஸ் கவி எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட் கவர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த பெட் கவர் வந்து கவினுக்கு புதுசாக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை தவிர்த்து தான் இந்த ஒரு இது பேர் என்ன கவி, பில்லோ கவர், தலகாணி உரை. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ இதுதான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதை தான் கவி வந்து இங்கே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரே நாள் அந்த வீடியோவை எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் ரிப்பீட்டாக நம்ம வந்து கம்மி பண்ணி தான் அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லோ எல்லாமே கவி வந்து எனக்கு செட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்த இதை நான் க்ளீன் பண்ணும்போது அங்கே எனக்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்களா, இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாமே கவி வந்து எனக்கு அது பேர் என்னது, பாக்ஸ் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே தனியாக நம்ம வந்து இதில் செட் பண்ணிவிட்டு இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஏன்னா வீடே நம்ம ஹோம் மேக் ஓவர் மொத்தமாகவே வீட்டை நம்ம மாற்றுறோம் அப்படிங்கும் போது அதுக்கான எல்லா திங்ஸுமே கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு செட் பண்ணும் போது காட்டுறது. பார்த்தீங்களா வீட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மெயின் ரீசன் நாங்கள் 2 பேர் தான், குழந்தை குட்டியோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் ஏன் வீடு இவ்வளோ குப்பையாகுது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இங்கெல்லாம் வந்து பாருங்க, துணி எல்லாமே நான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல. இது ஃபுல்லாக மளிகை சாமான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்னும் எடுத்து போடுறதுக்கு எனக்கு பாக்ஸ் இல்லை. ஸோ அது எல்லாமே எனக்கு கவி வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா கைஸ், ஃபுல்லாக மழை பெஞ்சு இந்த இடமே தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தெரியுதா, கிளியராக தெரியுதா எல்லாமே. இது ஃபுல்லாக ஒழுவும். பின்ன ஓடுலாம் பாருங்களேன், அந்த கருப்பாக இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒழுவும். இந்த இடத்துலலாம் படுக்க முடியாது. அப்போ இந்த இடம் தெரியுதா, இந்த இடம் வந்து இந்த இது எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா தண்ணி சொட்டுது. அதிகமாக தண்ணி சொட்டுற இடம் இந்த இடம். நம்ம இங்கே தான் படுக்கிறோம். நம்ம கட்டில் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் படுக்கிறோம். ஸோ இங்கே படுக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. பெட்டே நாஸ்தி ஆகுது. ஸோ அந்த பக்கம் கவியும் இந்த பக்கமும் நானும் படுத்துக்கிறேன். நடுவில் கேப்பு மாதிரி இந்த ஒரு பாத்திரம் இருக்குது. ஸோ இந்த பாத்திரம் இருக்கிறதுனால நம்மளால் நிம்மதியாக தூங்கவே முடியல. ஸோ அதனால தான் எல்லாமே இடத்த சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஸ் எல்லாமே கழட்டியாச்சு கைஸ். இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பாதி ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது, மீதி ஃபோட்டோஸ் எல்லாம் துணிக்கு கீழே இருக்குது. தெரியுதா ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே நான் துணிக்கு கீழே வச்சுருக்கேன். இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம ஏரியாவில் வெயிலே கொஞ்சம் காயுது. ஸோ நானுமே எல்லா துணியுமே துவைச்சி போட்டிருக்கிறேன். தெரியுதா வெயில் காயுறது. எங்கடா சூரியனை காணோம், தலைவர் எங்கே இறங்கிட்டார் போல். நானும் துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். ஸோ துணியை துவைச்சி முடிச்சுட்டு இந்த பாத்திரமும் கழுவி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் 1 by 1 பார்க்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துவைச்ச துணியெல்லாம் ஆல்ரெடி இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் பீரோவில் மடித்து அடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இதோ இங்கே தெரியுதா, செவுத்தில் மாட்டி வச்சுருந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் மழையில் என்ன ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஒட்டிடுச்சு. கடுப்பாக இருக்குது கைஸ். ஓகே காய்ஸ், இது நெக்ஸ்ட் டே கட்டாதப்பா. இது நெக்ஸ்ட் டே காய்ஸ். நெக்ஸ்ட் டே நான் வந்து இப்போ இந்த ஸ்லாப்பை தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கவி வந்து எனக்கு நிறைய சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். சில ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ இதுக்காக வாங்கி கொடுத்த ஐட்டம்ஸ் தான் இதோ இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ தெரியுதா, இதெல்லாம் வந்து கவி எனக்கு இப்போ வாங்கி கொடுத்தது. ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல சூப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் அவுட்ஃபிட்டை வந்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், மனசில் அப்படியே டைலர்னு நினப்பு. ஒரு ஃபோட்டோ ஒரு ஆணி அடித்து செட் பண்ணுன்னு சொன்ன பாவத்துக்கு அதை வந்து இன்ச்செலாம் வச்சு அளவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்களை நான் என்னத்த சொல்கிறது. போதுமா சாரு, இன்ச்சு வச்சு அளவு எடுக்கிறது போதுமா காய்ஸ். இது நெக்ஸ்ட் டே. ஸோ இப்போ தான் மறுபடியுமே வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். அது நல்லா காயிட்டும். இந்த கேப்பில் நான் வந்து செல்ஃப் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறேன்னு எத்தி காமிச்சிருந்தேன்ல. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க காய்ஸ். இது பார்த்தீங்களா, கவி எனக்கு வாங்கி கொடுத்த அந்த புது திங்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து தான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். அடப்பாவி, கொசு கடிச்சிடுங்க. சும்மா சொன்னேன். காய் இதாக உட்காந்து ரெடி பண்ணிச்சு. நான் எனக்கு பீரியட் முதுகு வலிக்கல, நான் போயிட்டேன். சார் நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா பாக்ஸுமே புது பாக்ஸு கைஸ். எனக்கு வந்து கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசு தான். எனக்கு வந்து இந்த 2 ஜாடி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உப்புலாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. ஸோ நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக பீரோ கைஸ். நான் பீரோவில் துணி எல்லாமே இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து அழகாக மடித்து வச்சுருக்கேன். துணி துவைக்க கையோடு மடித்து நான் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த துணி எல்லாமே இப்படி இருக்குல்ல. நான் கொஞ்சமாக துணி துவைச்சி போட்டு ஆல்மோஸ்ட்டு 3/4 துணியை துவைச்சிட்டேன். இன்னும் ஒரு 3/4 துணி இருக்குது. ஸோ இதையுமே எப்படியாவது துவைச்சிடணும் அப்படின்னு கடவுளை வேண்டியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல, மேலே மழை.
ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்தந்த இடத்துல அதாவது இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்களேன். எல்லாம் தேவையில்லாத கிளிப்ஸ், அது இது கண்ணாடி, நேத்தி குடிச்ச காஃபி டம்ளர், ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்கு. நம்ம இந்த இடத்தெல்லாம் அழகாக நீட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே? நாய்க்கெல்லாம் வீடியோ எடுத்து குத்தே நான் செத்து போயிருவோம் போல. என்னது இது பாருங்க guys, நான் வந்து பூண்டை வந்து தோல் உரிச்சு இவ்வளவு நேரம் உட்காருவோம். இவரு இப்ப வந்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இவரு உட்காருவாராம். தக்காளி அந்த மூட்டையில இருக்கு பாரு. முருங்கக்காய் வாங்க சொன்னேன், முருங்கக்காய் வாங்கல. முருங்கக்காய் நான் தான் வேணே வாங்கல, மூடா இது சும்மா அந்த எந்த படத்துல சொல்லுவேன் அந்த மாதிரி. ஏய் எல்லாம் இதெல்லாம் தெரியும் நீ எல்லாருக்கும், நீ சும்மா யாரு தெரியாதுன்னு சொன்னா தெரியும் தான், எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இன்னும் நம்ம என்னவோ வந்து கெடுக்கிற மாதிரி பேசுவோங்க. பேசுவாங்க அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்க முடியுமா? நம்ம ஒரு ஃபன்னுக்கு பேசுறோம் ஓகே அதெல்லாம், ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து எல்லாம் கேக்குங்க. அது கேக்குதுன்றதுனால நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டை நம்ம நிறுத்த முடியாது. எல்லா கண்டென்ட்டும் எல்லாம் பேசுறாங்க, நம்ம ஓப்பனா பேசுறோம்னா மற்றவங்களாம் வந்து இதுவா பேசுறாங்கன்னா சூக்கா. ஓகே வேற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு குழம்பு கூட்டும்போது பேசலாம். போதும் எடுத்துன்னு போயிட்டு வேக வை. எனக்கு தெரியும், நீ மூடு. பொரியல் காய். ஆமா, இது வந்து சாம்பாருக்கு. சாம்பார், இது பொரியல், இது குடியல். இங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மொத்தமாவே. நீ தான்டா பண்ண, கவி தான் சாம்பார் வச்சாங்க. ஸோ நான் வந்து பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொரியல் வந்து காய் வெந்துட்டு இருக்கு. ஸோ இது வெந்ததுக்கப்புறம் எங்களா காணும், இதோ வெந்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, இது பேர் தேங்காவை போட்டு இறக்க வேண்டியதான். ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து சாம்பார் ப்ளஸ் கேரட் பீன்ஸ் பொரியல். எப்படி பாருக்கு? நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. கவி ஒரே ஒரு நாளாவது அதில் எப்படியாவது போயிடணும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் இப்போது இப்படி தான் இருக்கிறது. இந்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எனக்கு கவி வேற ஒரு பெட் கவர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இது ஃபைனலாக நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஃப்ரேம் அடிக்காச்சு. ஸோ மழைலாம் பெஞ்சு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட கவியோட பீரோ. ஸோ அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நான் இங்கே வச்சுருந்த எல்லா துணியும் துவைச்சி மடித்து கவியோட செட் எல்லாமே இங்கே நான் அடிக்கிட்டேன். ஸோ இதுதான் கவியுடைய பீரோ. என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? ஸோ அகைன் இது என்னோட பீரோ. நான் என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக துவைச்சி மடித்து அடுக்கி வச்சாச்சு. ஸோ இந்த இடமும் நீட்டாக ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ அகைன் நம்ம கிச்சன் போக போகிறோம். அதுக்குள்ளே சம்சாரத்தில் உட்காந்துருக்கு பாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. புதுசாக நம்ம வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தோம். ஸோ கவிக்கும் எனக்கும் சேர்த்து அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது ஹெல்மெட். நம்ம எங்கேயுமே நம்மளால போக முடியல ஹெல்மெட் இல்லாமல். ஸோ அதுக்காகவே நாங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஹெல்மெட் வாங்கிட்டோம். இது நம்மளோட பூஜை ரூம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பூஜை பண்ணிட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட நான் முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட் டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஊட்டி போயிட்டு முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நானுமே பூஜை போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளோட கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ கிச்சன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக இப்போது கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கும். எனக்கு தெரியல, சடனா போயிட்டு எடுத்துக்கோம். அது அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம லைஃப் போட்டா கூட இருக்கு. ஆமாம், திரும்ப
இதோ ப்ரெஸ் பண்ணு. ஆமாண்ணா. ஓகே இந்தாங்க. ஆனா இது வாய்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஜஸ்ட் வாய்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அங்கேயே மேலே மைக் இருக்கும். பேசணும்னா அந்த நம்ம பட்டன் ஆமாம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே மைக்லேயே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படியே டிவி மியூட்டில் இருக்கு. ஓகே ஆடை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சென்டர் பட்டன் மியூட்ல இருக்கட்டும். அப்பே ஏன் வீடியோஸ் ஆட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சென்டர் பட்டன் சரி நம்ம ஆடு நம்மளே ஸ்கிப் பண்ணுறோம். சென்டர் கொடுத்துட்டியா அப்போ? ரெண்டு வாட்டி கொடுக்கணுமா? ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடும். ஓகே சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஐயோ சூப்பர் சூப்பர். ஆனா அது லைட்டாக உடையுது. ஆனால் வைக்கிறீங்க அது குவாலிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே சென்டர் பட்டன் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணி ஸோ அப்படியே ஜஸ்ட் கேமராமேன் நான் உனக்கு. கேமராமேன் எனக்கு. ஆமாம். பார்த்து கரெக்டாக எடுங்க. இங்கேயும் க்ளோஸ் அப்பெல்லாம் வச்சிடாதீங்க. பூஜை போடுங்க போடுங்க இது மாதிரி டிஸ்பிளே எல்லாம் போட்டா போடுங்க. துணி எடுங்க. எந்த துணி எடுங்க? வாங்க போடுங்க. நல்லா போடுங்க. கவி நான் நல்லா போடுங்க தானே. உன் மனசில் தப்பா என்ன இல்லைன்னா நீ கவின்னு நான் சொல்லியே இருக்க மாட்டேன். உன் புத்தி ஃபுல்லாக அப்படி ஓடுது போல. நீ இப்படி பேசுறதுதான் லாக்கி. நீ எதுக்கு லாகி? அதுக்கு தான் லாகி. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும். சாமி கும்பிடணும். ஏய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து இது பண்ணிக்கிறேன். அது ரொம்ப லூஸாக இருக்குடி. இங்கே வந்து நிற்குது. எலாஸ்டிக் மாதிரி இருக்கு. காயத்துரு ரெண்டக்கா அண்ணாக்கா ரெண்டு பேருக்கு ஹெல்மெட் 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 எதனா ஒன்று பண்ணணுமே. உன்னால முடியாது இல்லை அது முடியாம. அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு. தண்ணி. ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இது பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கிளிப்ஸு. அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ என்ன அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து கவி எனக்காக கொடுத்த ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ். நான் டிவி பைத்தியம் அப்படிங்கிறது எங்கள் கூடயே சர்வே பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு பெரிய டிவி பைத்தியம் அப்படின்னு. ஸோ கவி வந்து எனக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது எத்தனை இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா 43 ஆமா 43 இன்ச்சு தான் அந்த டிவி. ஸோ இதுதான் அது. கவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை கவிமா?
ஸோ ஃபைனலாக நாங்களுமே கோயில் போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தது அந்த ஒரு மினி விளாக் நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. நாங்களுமே கோயில் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 1 வீக் ஆகிடுச்சு. இதில் பாதி நாள் அதுலேயே போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே உடம்பு சரியாமலேயே போய்கிட்டே இருக்குது. நானுமே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தாலும் கேட்கவே இல்லை, உடம்பு முடியாமல் தான் போயிட்டுருக்கு. ஓகே எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு நாங்களும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதனால தான் எங்களால் லைவுமே வர முடியல. ஸோ எல்லாம் ஓவராக முடிஞ்சு நாங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வீடியோஸும் ப்ளஸ் வந்து லைவு எல்லாமே கண்டினியூஸாக வந்துடும் கைஸ். என்ன கைமா ஓகே தானே? எங்களோட ஒரு பெரிய பெரிய கனவு எல்லாமே நிறைவேறுது அப்படின்னா அதுக்கு பெரிய உதாரணம்னு சொல்லணும்னா எங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாக தான் முன்னேறிட்டுருக்கோம். ஆனால் அதெல்லாமே தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாமி ஓடிபியா எதுவும் வரலையே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஒரு டாப்பிக்காக மாறுது. பட் எனிவே நாங்கள் அதெல்லாம் எதையும் காதில் போட்டுக்கிறது கிடையாது. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி எங்களோட முதற்படிக்கட்டையும் தாண்டி ஒரு படியாக மென்மேலும் மேலே உயரணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுதல். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே முடிச்சுக்கலாமா அந்த வீடியோவை? மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி vlog தான் போடலான்னு சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி போடலாம். ஓகே பாய்.